إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر نريد إلى الإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஐம்மாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமா என்னும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜும்மாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய எனது சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உலகத்தில் வாழுகிற நாம் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டு அதிலெல்லாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு இந்த உலகில் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கின்ற வரையிலும் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை கடைபிடித்து கொண்டு வாழ கடமைப்பட்டவர்கள். காரணம், இந்த உலகத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய நிலையான வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை. அந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் முழுமையான ஈமானுள்ள நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நாம் மறுமைக்காண்டி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்கிற அடிப்படையில் அதை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, மனிதர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து விட்டு சொல்லுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பின் எரிபொருள் மனிதரும் கற்களும் தான். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் நெருப்பை மூட்டுவதற்காண்டி, ஒன்றை எரிப்பதற்காண்டி பல்வேறு விதமான பொருட்களை பயன்படுத்துகிறோம். பல இந்தனங்களை, பல ஃபியூல்களை பயன்படுத்தி கொண்டு நாம் நினைக்கிறோம், பல விதமான எரிபொருட்களை பயன்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய அடுப்புகளை அல்லது எரியூட்ட வேண்டிய பொருட்களை எல்லாம் நாம் எரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுமையில் அல்லாஹ் தஆலா நரகம் என்கிற இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கான தண்டனையாக கொடுக்கப்பட இருக்கின்ற அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா நெருப்பால் அங்கே தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா எதை கொண்டு மூட்டுகிறான் என்று சொன்னால், மனிதனை கொண்டும் கற்களை கொண்டும். மனிதன்தான் அதனுடைய விறகாக இருக்கப் போகிறான் என்கிற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் அந்த நரக நெருப்பை விட்டு நாம் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது முதன்மையான கடமை. இரண்டாவது, நாம் நம்முடைய குடும்பத்தாரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் முழுமையானதாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானை பாழ்படுத்தக்கூடிய, நம்முடைய சந்ததிகளின் ஈமானை பாழ்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகள், பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறது. அதை அறியாதவர்களாக
அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாதவர்களாகத்தான் நம்மில் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வருங்கால தலைமுறை எப்படி வளர இருக்கிறார்கள், எப்படி வாழ இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்க வேண்டிய சவால்கள் என்ன என்பதை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அதை குறித்து எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நாம் நம்முடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அமானிதங்கள், அந்த அமானிதங்களை முறைப்படுத்துவது, சரிப்படுத்துவது நம்முடைய கடமை. அந்த அமானிதங்களை நல்லவர்களாக, முஸ்லிம்களாக வளர்ப்பது நம்முடைய கடமை. அதற்காக அவர்களுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும்? ஈமானை அவர்களுக்கு நாம் உரமாக ஊட்ட வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய கல்வியை நாம் முதலாவது அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். ஆனால் இன்றைய நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பொருளாதாரத்தை செலவழித்துக் கொண்டு உலகத்தின் பட்டங்களை பெறுவதற்கான கல்விகளை நாம் வழங்குகிறோம். நம்முடைய உழைப்பின் பெரும்பகுதியை அதற்காண்டி செலவிடுகிறோம். சம்பாதிப்பது எதற்கென்று கேட்டால், பிள்ளை குட்டிகளை படிக்க வைப்பதற்காக என்று சொல்லுகிறோம். அப்படி படிக்க வைக்கிற போது நாம் எந்த கல்வி அவருடைய இம்மைக்கும் மறுமைக்கும் உதவுமோ, எந்த கல்வியை நாம் அவர்களுக்கு புகட்டினால் நான் ஒரு தந்தையாக, ஒரு குடும்ப தலைவனாக என்னுடைய கடமை நிறைவேற்றினேன் என்று சொல்ல முடியுமோ, அந்த கல்வியை நாம் புகட்டுகிறோமா என்று கேட்டால் இல்லை. மார்க்கம் சார்ந்த கல்வி, அல்லாஹ் யார் என்பதை பற்றிய அறிவு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன என்பதை பற்றிய அறிவு, தூதர் யார் என்பதை பற்றிய அறிவு, மறுமை என்ற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை பற்றிய அறிவு, இந்த அறிவு அந்த பிள்ளைகளுக்கு புகட்டப்படுவதில்லை. இதனால் அவர்கள் நாம் செலவழித்து படிக்க வைக்கக்கூடிய பொருளாதாரம் அவர்களை எந்த நிலைக்கு அழைத்து செல்லுகிறது என்று கேட்டால், குஃப்ரை நோக்கி அவர்களை அழைத்து செல்கிறது, நிராகரிப்பை நோக்கி அவர்களை அழைத்து செல்கிறது. அதில் அல்லாஹ்வுடைய கருணைக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் நேர்வழியில் நிலைத்திருக்கிறார்கள், அல்லது மார்க்கம் புகட்டப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் நேர்வழியில் உறுதியாக இருக்கிறார்கள். அதல்லாதவர்களாம் என்ன நிலையில் ஆளாகிறார்கள் சொன்னால், சாரசாரியாக இஸ்லாமை விட்டு குஃப்ருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் நம்மை சூழ இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய எந்த விதமான அச்சமும் எந்த விதமான அக்கறையும் இல்லாதவர்களாக நம்மில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். எப்படி இது போன்ற குஃப்ரான சித்தாந்தங்கள் நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே புகுத்தப்படுகிறது என்று கேட்டால், அவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகள் அல்லது பள்ளிகள் அங்கிருந்து அவர்களுக்கு பாடமாக அதை புகட்டப்படுகிறது. அவர்களுக்கு பாடமே எதை சொல்லிக் கொடுப்பார்கள் சொன்னால், இந்த உலகத்தை பற்றிய அறிவு, விஞ்ஞானம் என்கிற பேரில், சயின்ஸ் என்கிற பேரில் அவர்களுக்கு புகட்டுகிற போது, நம்முடைய அறிவிற்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு எதுவும் இல்லை, அந்த எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அறிவியலின் பேரால் பல்வேறு விதமான சராசரி மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத அல்லது மனித அறிவால் அதை அறிந்து கொள்ள முடியாத பலவற்றை குறித்தும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதையெல்லாம் மனிதன் ஏற்றுக்கொள்கிறான். எந்த அளவிற்கு சொன்னால், பூமியிலிருந்து சந்திரனுக்கு 3,83,403 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது என்று சயின்ஸின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அதை என்ன செய்கிறோம், நம்புகிறாங்க. எப்படி அதை அளந்தீர்கள், அதை என்னால் அளந்து கொள்ள முடியுமா, நான் அந்த தூரத்தை பயணித்து விட முடியுமா, நான் அதை பார்க்க முடியுமா என்பதற்கெல்லாம் பதில் இல்லை. ஆனால் விஞ்ஞானம் என்கிற பேரில் சொல்லப்படுகிறது, அதை அப்படியே நம்புகிறோம். அதே போன்றுதான் இந்த பிரபஞ்சத்தை பற்றி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள், அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் பல காலகட்டங்களிலே பல விஞ்ஞானிகள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை அப்படியே நம்புகிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த புவி ஈர்ப்பு விசை என்பது ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடு என்று, அதை நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம். அதே போன்று பிளாக் ஹோல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், நட்சத்திரங்கள் விழக்கூடிய இடம். அது ஒரு பிரமிப்பான விஷயம். அதை பற்றியெல்லாம் என்ன செய்கிறாங்க, விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நம்புகிறார்கள். அது எப்படி இருக்கும், ஏது இருக்கும் என்பதை பற்றிய ஆழமான அறிவு அல்லது அதை பற்றிய சரியான அறிவு மனிதனுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. ஆனால் என்ன செய்கிறோம், விஞ்ஞானிகள் சொல்லிட்டார்கள், நம்பிக்கை கொள்கிறார்கள். இதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டெஸ்டிமோனியல் நாலேஜ் என்று சொல்லுவார்கள். அதாவது சாட்சியத்தின் அடிப்படையிலான நம்பிக்கை. ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அதற்கு அவர் சில தேதிகளை சொல்லுவார், தேதிகள் சொல்லாமல் இருப்பார். அவர் சொல்லுகிறது உண்மை என்று மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, சாட்சிப்படுத்தி அதை நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு விஞ்ஞானம் சார்ந்து எதை பற்றி நாம் பேசினாலும் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது.
சூரியனை பற்றி பேசினாலும் சரி, சந்திரனை பற்றி பேசினாலும் சரி, பிரபஞ்சத்தை பற்றி எதை பற்றி நாம் பேசினாலும் சரி, கடல்களை பற்றி, கடலின் ஆழத்தை பற்றி எதை பற்றி பேசினாலும் சரி, அதில் ஒளிந்திருக்கக்கூடியது என்ன? இந்த அறிவு தான். ஒருவர் சொன்னால், ஒருவர் ஆராய்ந்தார், அவர் சொல்லியிருக்கிறார், அதை அப்படி நினைச்சினோம், வாய்மொழியாக நாம் நினைச்சினோம், அந்த கல்வியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதே அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புங்கள் என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அதை நாங்கள் கண்டதில்லை, நாங்கள் பார்த்ததில்லை, நாங்கள் அனுபவித்ததில்லை என்று என்ன செய்வாங்க? அதற்கு அவர்கள் மறுப்புவாதங்களை சொல்வார்கள். எப்படி நமக்கு இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற அறிவு கிடைத்தது என்று கேட்டால், பல்வேறு விதத்தில் அந்த அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது. சராசரி மனிதனுக்கு ஒரு அறிவு என்று சொன்னால், படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் படைப்பாளன் ஒருவன் இருக்க வேண்டும். அதுதான் மனிதனுக்கும் இன்ன பிற விலங்குக்குமான அறிவின் வித்தியாசம். ஒரு மைக்கை பார்க்கிற நான் என்ன சொல்லுவேன்? இந்த மைக்கை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான். ஒரு மொபைலை பார்க்கிற நாம் என்ன செய்வோம்? இந்த மொபைலை கண்டுபிடித்தவர், ஒரு டிசைன் பண்ணவர் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். ஒரு நாற்காலியை பார்க்கிற போது நாம் என்ன செய்வோம்? இந்த நாற்காலிக்கு பின்னால் ஒரு ஆசாரியின் கரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவோம். இதே இந்த பொருட்களை நம்மோடு வாழ்கின்ற விலங்குகளும் பார்க்கிறார்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூனை அந்த நாற்காலியை பார்க்கிறது, அதன் மேல் ஏறி அமர்கிறது. ஆனால் அதை பொறுத்தவரையில் அதற்கு வெறும் ஒரு பொருளாக மட்டும்தான் தெரியுமே தவிர, அதற்கு பின்னால் ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்கிற அறிவு அந்த பிராணிக்கு கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிற போது ஒரு பிராணிக்கு இருக்கக்கூடிய அறிவுதான் எனக்கும் இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய அறிவு அந்த பிராணியின் அறிவை விட எந்த விதத்திலும் சிறந்ததல்ல. அப்படியானால் நாம் இந்த படைப்புகளை பார்க்கிற போது எதை புரிந்து கொள்ள வேண்டும்? இதற்கு பின்னால் ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அது அற்ப சொற்பமான நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்ற பொருள் அல்ல. அதை தாண்டி இந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பார்க்கிற போதும் அதே அறிவுதான் நமக்கு உண்டாக வேண்டும். பிரபஞ்சம் தானாக உருவாகவில்லை. பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அந்த பிரபஞ்சத்தை படைத்தவனை நீங்கள் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டால், எப்படி நீங்கள் விஞ்ஞான உண்மைகளை, விஞ்ஞான சான்றுகளை நீங்கள் டெஸ்டிமோனியல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சாட்சிப்படுத்தல் என்கிற அறிவின் அடிப்படையில் நீங்கள் நிரூபிக்கிறீர்களோ, அதே போன்று அதை நாமும் நிரூபிக்கிறோம். எப்படி நிரூபிக்கிறோம்? நமக்கு இந்த உலகத்தை படைத்தவன், பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற செய்திகள் தூதர்கள் வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நபிமார்கள் வந்தார்கள். எதற்காக வேண்டி வந்தார்கள்? இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் யார், அவன் எதற்காக வேண்டி படைத்தான், படைப்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன, லட்சியம் என்ன என்பதை பற்றிய அறிவை மனிதனுக்கு புகட்டுவது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். எப்பொருளும் இன்றி அவர்கள் படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களே படைக்கக்கூடியவர்களா? தானாக உருவாகிவிட்டோமோ அல்லது தம்மை தாமே நாம் படைத்துக் கொள்கிறோமா? இந்த கேள்விக்கான விடை எந்த அறிஞரிடத்திலும், எந்த விஞ்ஞானி இடத்திலும் கிடையாது. தன்னைத்தானே ஒருவன் உருவாக்கினான் அல்லது நானே உருவாக்குகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இந்த பிரபஞ்சத்திலே யாருமே இல்லை. அப்படியானால் இந்த கேள்வி, அல்லாஹ்வின் கேள்வி நமக்கு எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால், படைப்புகளுக்கு பின்னால் ஒரு படைப்பாளர் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த அறிவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? டெஸ்டிமோனியல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய தூதர்கள் சொல்லக்கூடிய அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்ன மனிதனுக்கு இருக்கிறது என்று கேட்டால், மனிதனுக்கும் இன்ன பிற உயிரினங்களுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னால், மனிதன் பரிபூர்ணமான அறிவுடையவனாக பிறப்பதில்லை. இன்ன பிற உயிரினங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவைகள் இந்த உலகத்தில் அவைகளுக்கு வாழ்வதற்கு தேவையான அறிவு என்னவோ அதை கொண்டே பிறக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு குளத்தாங்கரையில் நாம் பிறந்த ஒரு தவழுகின்ற ஒரு குழந்தையை கொண்டு போய் வைக்கிறோம். அதே இடத்துல ஒரு வாத்து குஞ்சை நாம் கொண்டு போய் வைக்கிறோம் அதே கரையில். அதே இடத்தில் ஒரு கழுதை குட்டியை நாம் கொண்டு போய் வைத்தோம் என்று சொன்னால், அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? வாத்து குஞ்சு தண்ணியில் விழும், குதிக்கும், அது அங்கிருந்து நீந்தி செல்லும். கழுதை அந்த தண்ணீரை பார்த்து விரண்டு ஓடும். அதே நேரத்தில் மனிதனாக இருக்கிற நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், நாமும் அந்த வாத்து செய்ததை செய்வோம். என்ன? தண்ணியில் குதிப்போம், ஆனால் உயிர் வாழ மாட்டோம், மரணித்து விடுவோம். காரணம் என்ன?
அந்த வாத்து குஞ்சுக்கு தனக்கு நீந்த தெரியும் என்பது தெரியும், அதனால் அது குதிக்கிறது, நீந்தி செல்லுகிறது. கழுதை குட்டிக்கு தெரிகிறது, நான் இதில் விழுந்தால் நான் செத்து விடுவேன், இது எனக்கு ஆபத்து, அதனால் அது விரண்டோடுகிறது. ஆனால் மனிதனா பிறந்தவனுக்கு தெரியவதில்லை இது தனக்கு ஆபத்தா இல்லையா என்பதை பற்றி. இதுதான் மனிதனுக்குரிய அறிவு. அப்ப நம்முடைய அறிவு என்னது? நாம் வளர வளர சொல்லுவாங்களே, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி என்று சொல்லுவார்கள். அதுபோன்று நாம் என்ன செய்யணும், நம்முடைய அறிவு என்பது காலகட்டங்கள் செல்ல செல்ல நமக்கு பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு விலங்கும் அது சிறுசா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், அதோட மலத்தை அது உண்ணாது. ஒரு விலங்கு அது ஒரு நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், அல்லது இன்ன பிற உயிரினங்களாக இருக்கலாம், அதோடைய மலத்தை அதை என்ன செய்யாது, உண்ணாது. அதற்கு மலமும் அதனுடைய உணவும் வைக்கப்பட்டது என்று சொன்னால் தெளிவாக அது உணவை உண்ணும். அதே நேரத்தில் மனிதன் பிறந்திருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடிய மனிதன் தவழுகின்ற தத்தி கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுக்கு முன்னால் உணவும் மலமும் வைக்கப்பட்டால் என்ன செய்வான்? ஒருவேளை ரெண்டுத்தையும் சாப்பிடுவான் மிக்ஸ் பண்ணி, இல்லையா? இது சாப்பிட்டு அதை சாப்பிடுவான். இதுதான் மனிதனுடைய அறிவு. காரணம் என்ன? நாம் பரிபூர்ணமான அறிவோடு படைக்கப்படவில்லை. நாம் பிறக்கிற போது நமக்கு முழுமையான அறிவில்லை. நமக்கான அறிவு எங்கிருந்து கிடைக்கிறது? அனுபவத்தின் வாயிலாக, கல்வியின் வாயிலாக. நாம் சொன்னதை போன்று சாட்சியத்தின் அடிப்படையிலான அறிவாகத்தான் நமக்கு பல அறிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அறிவை ஏற்றுக்கொண்டுதான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அப்படி வாழுகிற மனிதனுக்கு இந்த உலகத்திலே தன்னளவில்லாமல் சுயநலமில்லாமல் உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி படைத்தவனை பற்றி எடுத்து சொல்வதற்காக வந்த தூதர்கள் எடுத்து சொன்ன செய்திகளை நம்ம நம்புறோம். அவங்க சொன்னாங்க, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், பிரபஞ்சம் தானாக உருவாகவில்லை, இந்த பிரபஞ்சம் தானாக உருவாக முடியாது. அதற்குரிய எத்தனையோ சான்றுகளை விஞ்ஞானம் என்ன செய்கிறது, விஞ்ஞானமே முன்வைக்கிறது. அதனால தான் என்ன செய்வாங்க, சில விஞ்ஞானிகள் நியாயமான அடிப்படையில் யோசித்து பார்த்து அவர்கள் சொல்லுவாங்க, இதற்கு பின்னால் ஒருவர் இருக்கலாம், ஒரு சக்தி இருக்கலாம், அல்லது ஒரு எனர்ஜி இருக்கலாம். இப்படி என்ன செய்வாங்க, கடவுள் என்பதற்கு பதிலாக, இறைவன் என்பதற்கு பதிலாக வேறு வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதை சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, அந்த இடத்தில் அவங்களுடைய பதிலின்மைக்கு பதிலாக அதை கொடுத்து விட்டு செல்வார்கள். இப்படி உள்ள நிலைமைகள் இன்றைக்கு நவீன கல்வியின் வாயிலாக மக்களுக்கு மத்தியிலே திணிக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கும் கூட, நமக்கு ஒரு சகோதரர் சொன்னார், தன்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடத்தில் டார்வினிச கோட்பாடு போதிக்கப்படுகிறது. டார்வினிசம் என்ன? மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன். மனிதன் எதிலிருந்து வந்தான்? குரங்கிலிருந்து உருவானவன் தான் மனிதன். பரிணாம வளர்ச்சி, அதான் டார்வினிச கோட்பாடு. அப்போ அந்த பரிணாம சித்தாந்தத்தை இன்றைக்கும் பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதை படிக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையிடத்தில் வந்து கேட்கிறான், நாம் எல்லாம் குரங்கிலிருந்து பிறந்தோமா என்று. எத்தனை வீடுகள் அது மாதிரி கேட்கப்படுது நமக்கு தெரியல. கேட்டதே ஒரு சகோதரர் நினைச்சாரு, அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த கல்வி முறை எதை இந்த மனிதர்களுக்கு புகட்டி கொண்டு இருக்கிறது என்று கேட்டால், நிராகரிப்பை, குஃப்ரை. பிரபஞ்சத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற பேருண்மையை மறுப்பதற்குத்தான் இந்த கல்வி அவர்களுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷனோடு இருக்க வேண்டும்? நாம் நம்முடைய பிள்ளைகளின் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு நாம் முயற்சிப்பதை போன்றே நம்முடைய வருங்கால தலைமுறையாக இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் ஈமானை பாதுகாப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே நம்முடைய சமுதாயத்தில் வரக்கூடிய தலைமுறைகள் இஸ்லாமின் மீது பிடிப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஒழுக்கமின்மை அவரிடத்தில் காணப்படுகிறது. அவர்கள் பல்வேறு விதமான தீய பொருட்களுக்கு அடிமையாகிறார்கள், மதுவிற்கு அடிமையாகிறார்கள், அதே போன்று போதை வஸ்துக்களுக்கு அவர்கள் அடிமையாகிறார்கள், இன்னும் ஒழுக்கக்கேடுகளுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தால் அங்கே உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் அடிப்படையில் நம்பிக்கையற்றவர்களாக உருவாகிறார்கள், ஈமான் இல்லாதவர்களாக உருவாகிறார்கள். ஈமான் தான் ஒரு மனிதன் என்ன செய்யும், நான் இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எனக்கு வீணும் விளையாட்டிற்காக வேண்டி தரப்பட்டதல்ல, இந்த வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு லட்சியம் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த லட்சியத்தை பற்றி நான் என்ன செய்யணும், என்னை படைத்த என்னுடைய ரப்புல் ஆலமீன் இடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வு, அந்த ஒரு அச்சம் அவனுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த அச்சத்தை அவனுடைய உள்ளத்திலிருந்து போக்கிவிட்டதற்கு பிறகுதான் அவனிடத்தில் இது போன்ற எல்லா விதமான பாவங்களும் எல்லா விதமான அனாச்சாரங்களும் குடிகொடுகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நம்மை பார்த்து கேட்கிறான்,
அஃபஹசித்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நான் வீணுக்காக விளையாட்டுக்காக வேண்டி படைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹசித்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நான் வீணாக விளையாட்டாக வேடிக்கைக்காக வேண்டி படைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அடுத்ததா அல்லாஹ் என்ன கேட்கிறான், வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் என் பக்கம் திரும்பி வரவே மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். படைத்த அல்லாஹ் நம்மை ஒரு திட்டமிடுதலோடு படைத்திருக்கிறான், ஒரு லட்சியத்தோடு படைத்திருக்கிறான். நாம் எல்லாம் இந்த உலகத்திலே சொற்ப வாழ்க்கைக்கு பிறகு மீண்டும் அவனை நோக்கி திரும்பி செல்ல இருக்கிறோம். அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது, நிலையானது. அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற வாழ்க்கை திட்டத்தை, வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நமக்கு அதனால தான் இந்த உலகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டுப்பாடுகள் தரப்பட்டிருக்கிறது. ஹலால் எது, ஹராம் எது என்பதையெல்லாம் எதற்காண்டி விளக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம பின்பற்றி வாழ்வதனால தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக நம்ம வாழ்றோம். எப்போது நாம் அதை பின்பற்றுவதற்கு தவறி விடுகிறோமோ அப்போ நம்ம என்ன செய்யல, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் ஆணைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல, மாறாக நாம் என்ன செய்கிறோம், தாந்தோன்றிகளாக வாழுகின்றவர்கள் என்கிற அர்த்தம் அதில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை புரிய வைப்பதற்காக தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கான கட்டுப்பாடுகள். மாறாக நமக்கு அல்லாஹ் கட்டுப்பாடை விதிப்பதன் மூலமாக அவனுக்கு ஏதாவது தேவை இருந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லவ் அன்ன அஹ்ல் அர்லி, மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக பூமியில் இருக்கக்கூடிய அனைவருமே அத்கா அலா கல்பி ரஜுலின் வாஹித், ஒரே மனிதனின் உள்ளத்தை போன்று மாறி எல்லோருமே அல்லாஹ்வை பயந்து நடந்தால் லா யஸீது ஃபி முல்கி ஷைஉன், அது அல்லாஹ்வுடைய ஆட்சியில், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் எந்த ஒன்றையும் அவனுக்கு அதிகப்படுத்தாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நம்ம எல்லாருமே உலகத்தில் இருக்க அத்தனை கோடி 850 கோடி மக்கள் இருக்கிறாங்களா, 850 கோடி முஸ்லீம்கள், 850 கோடி பேரும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்று வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அது அவனுக்கு எந்த ஒன்றையும் அதிகப்படுத்தி தராது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வை நிராகரித்தால் அதுவும் அவனுடைய அதிகாரத்தில் எந்த ஒன்றையும் குறைத்து விடார். அல்லாஹ் யாரு? கனி, சமத், தேவையற்றவன், பரிபூர்ணமான எல்லா விதமான செல்வங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியவன், தன்னிறைவானவன். அப்படி இருக்கிற அல்லாஹ் எதற்காக நமக்கு கட்டுப்பாடுகளை விதித்தார் என்று கேட்டால் அது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பதற்காக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், மரணித்தோம். வாழுகிற காலத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று வாக்களித்திருக்கிறான். நிரந்தர வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அந்த வெற்றிக்கான அடித்தளங்கள் இதுதான் என்று நமக்கு அதற்கான வரையறைகளை சொல்லித் தருவதற்குத்தான் அல்லாஹ் நமக்கான கட்டளைகளை விதித்திருக்கிறானே தவிர அவனுடைய தேவைக்காக வேண்டி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்வதோடு நம்முடைய இளம் தலைமுறைக்கும் அதை புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், எதற்காக இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், நம்மை படைத்தான், அவன் படைப்புகளுக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற ரகசியங்கள் என்ன, அதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளாவிட்டாலும் நமக்கு சாட்சியம் என்கிற அடிப்படையிலான அறிவு குர்ஆன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது, தூதர் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி வாழ்வதனால் நாம் இந்த உலகில் முஸ்லீமாக நம்பிக்கையாளராக இருக்கலாம். அப்படி இருந்தால் மறுமையில் நமக்கு நிச்சயமாக வெற்றி இருந்து கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அன்புக்குரியவர்களே, கை சேதத்தில் மிகப்பெரிய கை சேதம் என்னவென்று கேட்டால், விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிற நாம், அரசியலை பற்றி பேசுகிற நாம், பொருளாதாரத்தை பற்றி, வியாபாரத்தை பற்றி எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை அதை பற்றி அறிவுள்ளவர்களா, ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அது பற்றிய கல்வியெல்லாம் வழங்குகிற நாம் அல்லாஹ்வை பற்றி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுவதில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுவதில்லை, அல்லது அது போன்று பேசக்கூடிய அவைகளுக்கு ஒன்றாக நம்ம பயணிப்பது கூட கிடையாது. நம்ம எல்லாம் மஸ்ஜிதுகளில் பார்க்குறோம், ஜுமா நிர்பந்தம் என்கிறனால அதை வர்றோம். நீங்கள் வருவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் வருவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அறிந்து கொண்டு வரக்கூடிய தொடக்கூடிய பிள்ளைகளை தவிர மற்ற பிள்ளைகள் எல்லாம் எதற்காக வருகிறார்கள் என்று கேட்டால் நீங்கள் நிர்பந்திக்கிறீர்கள், அதனால் வருகிறார்கள். நீங்கள் அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கீங்க, கண்டிஷன் போட்டிருக்கிறீங்க, ஜுமாவுக்கு ஒன்று பார்க்க முடியல, ஜுமாவுக்கு பள்ளிக்கு வரலையா அப்படி நீங்கள் என்ன செய்வீங்க, சத்தம் போடுவீங்க. எது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி அவளை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பீங்க. அப்போ முதலாவது நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்ற அறிவு என்ன, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்,
படைத்தும் நம்முடைய ரப்பின் பெயரால் படிப்பீராக. கல்வியை கற்றுக்கொண்டுதான் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை பற்றி அவன் அறிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அவன் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கல்வியைத்தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அந்த அறிவின் மூலமாக தான் நம்ம நினைச்சோம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா மாற வேண்டுமே தவிர வெறுமனே சமூக ரீதியாக சமூகத்திற்கு அஞ்சி அல்லது குடும்பத்திற்கு அஞ்சி நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் புகட்ட வேண்டிய அடிப்படை கல்வி. இந்த கல்வி இன்றைக்கு இலவசமாக தரப்படுது. மஸ்ஜிதுகள் தோறும் நம்முடைய பிள்ளைகளுக்கான மார்க்க கல்விகள் என்ன செய்யப்படுது, இலவசமாக தரப்படுகிறது. ஆனால் அதை பெறுவதற்கு நாம் முயற்சிப்பதில்லை, நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆர்வம் ஊட்டுவதில்லை. அதே நேரத்தில் பல ஆயிரங்கள் லட்சங்கள் செலவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வி தேவை என்று சொன்னால் அதற்காக நம்ம என்ன செய்யறோம், பாடுபடுகிறோம், அதை கொடுக்கிறோம், பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம். அப்படியானால் நமக்கும் வாழ்க்கை பற்றிய லட்சியம் இல்லையா என்கிற ஒரு கேள்வி இதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, லட்சியத்தோடு வாழ்வதற்காண்டித்தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், லட்சியமற்று வாழ்வதற்காண்டி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த அறிவு நமக்கு எதற்காண்டி தரப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், படைத்தவனை நாம் அஞ்சி வாழ வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அவனுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அது வாழுகின்ற அற்புதம். இன்று காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஞ்ஞான உண்மைகளை கூட குர்ஆன் தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. குர்ஆன் விஞ்ஞான சுரத்தை சொல்வதற்காண்டி வந்த வேதம் இல்லை. ஆனாலும் கூட என்ன இருக்கிறது, 1400 வருடங்களுக்கு முன்பாக எழுத படிக்க தெரியாத, எந்த மொழியிலும் ஞானம் இல்லாத, எந்த வேதத்தையும் கற்றிராத ஒரு நபிக்குத்தான் அல்லாஹ் தஆலா செஞ்சான் இந்த வேதத்தை அருளினான். எதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடை செய்தார் என்று கேட்டால், யாரிடத்திலும் படித்து வந்து அவர் சொல்லவில்லை, யாரும் அவருக்கு கற்பித்ததை வந்து சொல்லவில்லை, எங்கிருந்தும் கற்றுக்கொண்டு வந்ததை அவர் சொல்லவில்லை. மாறாக ரப்புல் ஆலமீன் பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்விடமிருந்து வஹியா கேட்ட செய்திகளைத்தான் அவர் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது முழுக்க முழுக்க உண்மையானது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் வாயிலாக ஒரு சவாலை விடுக்கிறான். வலவ் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆனி லா யஅதுன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ظஹீரா. மனிதர்களும் ஜின்களும், மனித சக்திக்கு மேலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சக்தி தான் யாரு, ஜின்கள். நம்மளை விட அபரிதமான ஆற்றலுடையவர்கள். அந்த ஜின்களும் மனிதர்களும் ஒன்று சேர்ந்து குர்ஆனை போன்ற ஒரு வேதத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சித்து அதில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்தாலும் கூட லா யஅதுன பிமிஸ்லிஹி, அது போன்ற ஒன்றை அவரால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். இஸ்லாமை பொய்யாக்க வேண்டும் என்பதுதான் இன்று இருந்து கொண்டிருக்கிற எல்லா நாத்திகருடைய நோக்கம். ஏன், மற்ற மதங்களெல்லாம் பொய்யாக்க தேவையில்லை. அது அடிப்படையில் என்னது, பொய் என்பது எல்லாருமே அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உணர்ந்திருப்பார்கள். இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்யறது, உலகத்திற்கே சவால் விடுத்து கொண்டிருக்கிறது. இது இறை வேதம், இது இறை மார்க்கம். அப்போ இதை பொய்யாக்கணும், அதுதான் அவனுடைய பெரிய அஜெண்டா, பெரிய டார்கெட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் பல பகுதிகளில் நாத்திகர்கள் மாநாடு கூட்டப்படுகிறது. நாத்திகர்களுக்காக வேண்டி மாநாடுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த மாநாட்டில் நீங்கள் யார் விமர்சிக்கப்படுவார்கள் சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான் விமர்சிக்கப்படும். இஸ்லாம் மட்டும்தான் அவங்க நினைச்சுவாங்க, கேள்வி கேட்பாங்க. காரணம் என்ன, இதை அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்றுதான் அவருடைய மிகப்பெரிய இலக்கு. அப்போ அந்த இலக்கை கடந்த நூற்றாண்டுகளிலும் பலரும் நினைச்சிருக்கிறாங்க, கடைபிடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நூற்றாண்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் கூட அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்திருக்கிற வேதம் பொய் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே கடுமையாக முயற்சித்தவன் தான் யாரு, அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள். ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அபூ லஹபின் மூலமா இந்த மார்க்கம் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்லணும், நான் முஸ்லீமாகிவிட்டேன் என்று எப்படி மதீனாவில் வாழுகின்ற முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் சொன்னார்களோ, உண்மையாக கூட சொல்ல வேண்டாம், பொய்யாக அவன் நடித்தாலே போதும் இஸ்லாம் பொய்யாக்கப்பட்டிருக்கும், குர்ஆன் பொய்யாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவனால் முடிந்ததா? தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப் என்கிற அந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் அவன் உயிரோடு இருந்தான். எத்தனை வருஷம்? 10 வருஷம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய அவகாசம் பாருங்க. ஆனால் அவனால் என்ன செய்யவில்லை, குர்ஆனை பொய்யாக்க முடியவில்லை. அவனுக்கு பின்னர் வந்த பல இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள், நிராகரிப்பாளர்கள் பலரும் முயற்சித்தார்கள் குர்ஆனை பொய்யாக்குவதற்கு, யாராலும் முடியவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சவாலைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்குங்க. ஒட்டுமொத்தமாக மனித குலமே ஒன்று திரண்டாலும் அந்த மனித குலத்திற்கு ஜின்கள் என்கிற நம்மை விட
சூப்பரான ஆற்றலுடைய நம்மளோட பெரும் ஆற்றலும் வல்லமை மிக்க அந்த ஜின்கள் உதவி செய்தாலும் கூட அதற்கு முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி ஒரு சவால் விடுக்கக்கூடிய, உலகத்திற்கே சவால் விடுக்கக்கூடிய வேதம் அல்லாஹ்வால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வேதத்தை பெற்றதற்கு பிறகும் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வேதத்தை பற்றிய ஞானம் இல்லாமல், வேதத்தின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் இந்த உலக வாழ்க்கையை பெரிதாக நேசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை அது அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கேட்கின்ற ஒரு கேள்விக்கான ப்ரிப்பரேஷன் நம்மளத்தில் இருக்க வேண்டும். அது என்ன? வீணுக்கும் விளையாட்டுக்குமாக உங்களை படைத்திருக்கிறோமா என்கிற கேள்வி. அதே போன்று நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு நம்முடைய குடும்பத்தின் ஈமானை பாதுகாப்பதற்குரிய அடித்தளங்களை அவர்களுக்கு அமைத்து கொடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் செய்யாத வரையில் நாம் நம்முடைய உலக வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க முடியாது. அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்யணும்? இந்த வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புத நியமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நியமத் என்ன என்று கேட்கிற போது கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு ஹிதாயத்தை வழங்கியதுதான் எனக்கான மகத்தான நியமத் என்று சொன்னார். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தந்திருக்கிறான், அதுதான் மகத்தான நியமத். நாம் கற்களை வணங்கக்கூடியவர்களாக, விலங்குகளை வணங்கக்கூடியவர்களாக, உயிரற்ற பொருட்களை வணங்கக்கூடியவர்களாக இல்லை. அப்படியானால் நான் என்னுடைய பகுத்தறிவை கொண்டு படைத்தவனை விளங்கிக் கொண்டு, இதுதான் உண்மையான பகுத்தறிவு. வேற என்ன செய்வாங்கன்னா அதுக்கு பகுத்தறிவாதம் பேர் வச்சிருப்பாங்க. எதை? படைத்தவன் இல்லை என்று சொல்லக்கூடிய வாதத்திற்கு. அது உண்மையிலே பகுத்தறிவு இல்லை, அது வெறும் அறிவு. அதனால தான் என்ன செய்வாங்க, நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை நம்புவோம் என்று சொல்லுவாங்க. நிரூபிக்கப்பட்டது எல்லாரும் தான் நம்புவோம், அதுக்கு பேர் என்ன பகுத்தறிவா? அதுக்கு பகுத்தறிவே தேவையில்லையே. அப்போ இதில் நிரூபிக்க முடியாத விஷயங்களாக இருந்தாலும் கூட நம்முடைய அறிவை கொண்டு, பகுத்தறிவை கொண்டு கண்டறியக்கூடிய விஷயங்களை நம்புகிறோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பகுத்தறிவு. அந்த அடிப்படையில் குர்ஆன் நமக்கு சொல்லுகிற உண்மைகளை, அல்லாஹ்வின் தூதர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக கிடைத்திருக்கின்ற உண்மைகளை, இந்த உலகத்திற்கு அப்பால் இருந்து கொண்டிருக்கின்ற உலகத்தை மறைவான விஷயங்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறாங்க இல்லையா? யுமினூன பில் கைபி, மறைவானவற்றை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். யாரு? சொர்க்கத்தையும் மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இறையச்சம் உள்ளவர்கள், வேதம் வழங்கப்பட்ட அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் நாம் நினைச்சோம் தெளிவாக இருக்க வேண்டும். அதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. அதில் அதை பற்றி சொல்லப்படுகிற விமர்சனங்களை பற்றி தெளிவான புரிதலோடு நாம் அதை நம்ப வேண்டும். குழப்பத்தோடு நம்ம நம்பக்கூடாது. குழப்பத்தோடு ஒருத்தர் இருந்தான்னா அவன் ஈமானில் இருப்பதை விட குஃப்ருக்கு நெருக்கமாக இருப்பான். ஈமான் ஒருத்தர் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு ஈமான் என்னது? சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் அவன் ஈமானில் இருப்பதை காட்டிலும் எதில் அதிகமாக நெருக்கமாக இருப்பான்? குஃப்ரில் இருப்பான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தில் 2 நண்பர்களை பற்றிய ஒரு வரலாறை சொல்லி காட்டுகிறான். 2 பேரும் என்ன செய்றாங்க? ஒருவருடைய தோற்றத்துக்கு சொல்லுகிறார். செல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், வமா அதுன்னு சாத்த காய்மத்தன், மறுமை நாள் நிகழும் என்று நான் நினைக்கவில்லை. யாரு? தோட்டத்தின் உடமையாக இருந்து கொண்டிருக்கிற அந்த செல்வந்தன் சொல்லுகிறான். அதுக்கப்புறம் சொன்னான், வலையின் ருதித்து இலா ரப்பில அஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, ஒருவேளை நான் மறுமையின் பக்கம் திருப்பப்பட்டால், மறுமைக்கு நான் அழைத்து செல்லப்பட்டால் அங்கே இதைவிட சிறந்தது என்னுடைய ரப் எனக்கு தருவான். ரப் இருக்கிறான் நம்புறான், ஆனால் அவன் என்னென்ன சந்தேகப்படுறான்? மறுமை என்கிற ஒன்றை சந்தேகப்படுகிறான். அவரிடத்தில் பேசுகிற அவருடைய தோழர் சொல்லுகிறார், அக்கஃபர்த பில்லதி ஹலக்கக மின் துராபின், உன்னை மண்ணிலிருந்து படைத்து சும்ம மின் நுத்ஃபத்தின் சும்ம சவ்வாக்க ரஜுலா, பிறகு உன்னை இந்திரிய துளியிலிருந்தும் உருவாக்கி உன்னை ஒரு மனிதனாக செம்மையாக்கி உடைய ரப்பியா நீ நிராகரிக்கிறாய். கஃபர்த, நீ நிராகரிக்கிறாய் என்று சொல்கிறான். அது குஃப்ர். அப்படியானால் ஒரு முஸ்லீம் ஈமானுடைய அடிப்படைகள் விஷயத்தில் எதிலுமே சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது, உறுதியான யக்கீனோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? இஸ்லாமை பற்றிய கல்வி இல்லாமல் கிடைக்காது, மார்க்கத்தை பற்றிய அறிவில்லாமல் நமக்கு கிடைக்காது. அந்த அறிவை தேடுவது நம்மீது இருந்து கொண்டிருக்கின்ற கடமை என்பதை உணர்ந்து கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் இந்த கல்வியை தேடுகின்ற பணியை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்வாதாரத்தை தேடுறோம், பொருளாதாரத்தை திரட்டுறோம், சம்பாதிக்கிறோம், பதவிகளை பெறுகிறோம், எல்லாமே நம்ம இந்த உலகத்தில் தேடி பெறுகிறோம். ஆனால் கல்வியை மட்டும் தேடி பெறுவதற்கு நாம் முயற்சிப்பதில்லை என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு வேறு எதுவும் இருக்காது. எனவே அன்புக்குரியவர்களே, மார்க்க கல்வி என்பது நம்முடைய உயிர் மூச்சை விட மிக முக்கியமானது. ஏனென்றால் இமாம்
அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கல்வி எந்த அளவுக்கு சொன்னால் அவனுடைய மூச்சு எந்த அளவுக்கு அவன் விடுகிறானோ அந்த அளவுக்கு தேவையுடு. அவ்வளோ நேரம் அவனுக்கு கல்வி தேவை. இப்போ நம்ம மூச்சு விடுகிற அளவுக்கு நமக்கு தேவையான ஒன்று கல்வி என்பதை பற்றி சொன்னார்கள். அப்படிப்பட்ட கல்வியை நாம் என்ன சொல்லுவோம், கற்க வேண்டும். அந்த கல்வியினூடாகத்தான் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும். நம்முடைய மார்க்கம் நம்மிடத்தில் உறுதியான முறையில் இருக்கும். இல்லாவிட்டால் அந்த மார்க்கம் நமக்கும் சந்தேகமாக இருக்கும், நம்முடைய வருங்கால தலைமுறைக்கும் அது சந்தேகத்திற்குரியதாக மாறிவிடும். அது நம்மை குஃப்ருக்கு அழைத்து செல்லும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக வேண்டி முயற்சிப்போம். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கல்வியை தேடுவோம் என்கிற ஒரு உபதேசத்தை உங்களுக்கும் எனக்கும் சொன்னவனா இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். அக்கூலி கௌலி ஹதா அஸ்தஃபிருல்லாஹ் வலக்கும் அஸ்தஃபிர் முஸாயிர் முஸ்லிம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم انصر من سبيل محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. اللهم خذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله يرحمكم الله ان الله يأمر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.